ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போது 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டுங்க. இப்போ நல்லா செவந்து வறுத்தாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி, இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அது எடுத்து வச்சாச்சுங்க. இது கூடயே 10 மிளகாய், 10 காஷ்மீர் மிளகாய், சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுபடட்டுங்க. அதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் நெடி வராதுங்க. பூண்டு தட்டி சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் வறுத்து உள்ளே சேர்த்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க.